சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லப் போறோம்? இன்னைக்கு டாபிக் வந்து லாஸ்ட்டா நம்ம வீடியோ பேசுனதுல வந்துங்க, அதுக்கப்புறம் ஓகே இந்த சார். ஜிடிபியோட டேட்டா வந்ததுங்க சார். ஓகே சார். இந்தியா ஜிடிபி. ஆமா, இந்தியா ஜிடிபி. அத ஓகே ஷேர் சார். பண்ணலான்ட்டு தாங்க. அது வந்து என்னன்னா 7 குவார்ட்டர் லோங்க. 5.4%ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட் பாருங்க. இந்தியா ஜிடிபி 8.2, 8.1, 8.6லாம் இருந்திருக்குங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சத பார்த்துருக்கீங்க. 7.8, 6 இப்ப 5.4. ஓகே ஓகேங்களா சார். சார்? ஓகே. ஆக்சுவலா இந்த 5.4 கூட அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் 3 ஃபினான்ஷியல் இயர் 23ல பாருங்க 4.3 இருந்திருக்கு. ஓகே. அத கண்டிப்பா சார். கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தாங்க. ஓகே. பட் புரியுது. ஸ்டில் ஏன் இத நம்ம குறைவுன்னு சொல்றோம்னா, நீங்க ஓகே. வந்து நம்ம இந்தியாவோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். 7 இருந்ததுங்க எக்ஸ்பெக்டேஷனே. ஓகே சார். ஓகே. நெறைய எக்கனாமிஸ்ட்டோட வியூ பார்த்தீங்கன்னா, இந்த தடவ கொஞ்சம் ஸ்லோ டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே சார். ஓகே. ஒரு 6.5ங்க. ஆனா அத விட கம்மியா வந்திருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அது டிசப்பாயிண்டிங் 5.4ன்றதுங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த இது வந்து நம்ம மத்த கண்ட்ரீஸோட ஜிடிபியோட ஆவரேஜ்ல நம்பர்ன்னு ஒண்ணு கிடைச்சதுங்க. அது பாத்தீங்கன்னா 4 தாங்க. ஓகே. ஓகே அப்போ சார். நம்ம அதர் கண்ட்ரீஸ கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி குரோத்ல பெட்டரா தான் இருக்கும் இப்ப. ஓகே. பட் ஓகே நம்மளோட சார். எக்ஸ்பெக்டேஷன் இந்த இதுல அதிகமா இருந்துட்டு அதுல கம்மியா இருக்கிறதுனால டிசப்பாயிண்டிங் ஃபிகர். இது கொஞ்சம் மார்க்கெட்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட்ட கொண்டு வருங்க. கண்டிப்பா சார். இதுல வந்து செக்டர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா சரியான அடி வாங்கியிருக்குங்க. 7ல இருந்து 2.2ங்க. ஓகே சார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன். பாருங்க. ஆமா. ஓகே. 10.5 இருந்த நம்பர் வந்து 7.7. 7.7. ஓகே சார். யூட்டிலிட்டீஸ்ல 10.4, 3.3 இதுவும் நல்ல ஒரு அடிங்க. கண்டிப்பா சார். ஃபினான்ஷியல்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அது ஒரு மியூட்டட் மோட் தான் 7.1, 6.7. ஓகே சார். ஓகே. அக்ரிகல்ச்சர்ல தான் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் பார்க்க முடியுதுங்க. 2ல இருந்து 3.5. கண்டிப்பா சார். கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஜிடிபி ரிலேட்டட்ல ஒரு அப்டேட்டுங்க. கவர்மெண்ட் வந்து பிளான் பண்றாங்க. நமக்கு பேஸ் இயர்னு வச்சு தானங்க அடுத்தடுத்த வருஷம் இந்த ஜிடிபி வந்து இத்தனை பர்சன்டேஜ் growth ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அது வந்து 2011, 2012 பேஸ் இயர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 2026ல இருந்து பேஸ் இயர் வந்து 2022, 23 கொண்டு வரதுக்கான பேச்சு இருக்குங்க. ஓகே சார். ரீசென்ட் பாஸ்ட்ல இருக்கிற ஒரு இயர பெஞ்ச்மார்க்கா வைக்கிறாங்க. ஆமா, வைக்கணும்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஃபாரின் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா 8th வீக் கண்டினியூஸ் ஃபால்ங்க. இது நம்ம முன்னாடியே பேசினது தான். இப்போ பாத்தீங்கன்னா $656 பில்லியன் நவம்பர் டேட்டா படி. ஓகே. ஓகே சார். ஓகேங்க. இதுல வந்து மெயின் ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி பேசினது தான். எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸ் அவுட்ஃப்ளோ இருக்குங்க. ஓகேங்களா சார்? புரியுது சார். எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸ் அவுட்ஃப்ளோ இருந்தாலும் இங்க ஓகே வந்து சார். ஒரு நீங்க லாஸ்ட் 10 இயர் டேட்டால இதுதான் லோன்றாங்க. ஓகே. புரியுது சார். அக்டோபர் 2014ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா, இதுல இப்ப இந்த அக்டோபர் 2024ல இப்போ ஓகே. எஃப்ஐயோட டோட்டல் ஹோல்டிங்ஸ் இந்த இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா 15.9% தாங்க. புரியுது சார். ஓகே. அப்போ 10 இயர்ஸ் லோங்க. அப்போ அவ்வளவு கம்மியா இருக்காங்க எஃப்ஐஐஸ்ங்க. ஓகே. ஓகே சார். ஆனா அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க கம்ப்ளீட்டா வெளில போனாங்கன்னா பினான்சியல்ல போயிருக்காங்க, எனர்ஜி செக்டர்ல வெளியேறி இருக்காங்க. ஆனா உள்ள வந்ததும் ஒரு இன்ஃப்ளோவும் இருக்குங்க. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட் சார். ஆமா. அப்போ இன்ஃப்ளோ எதுல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல், டெலிகாம், கன்சியூமர் சர்வீஸ், ஃபார்மா இதுக்குள்ளெல்லாம் இன்ஃப்ளோ இருக்குங்க. இருக்கு. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் நமக்கு இப்போ இந்தியால நமக்கு ஆக்சுவலா இதுல பிரசன்ட் இதுல பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அன்கண்ட்ரோலபிள்ங்க. ஓகே சார். ஓகே. என்னன்னா அது இப்போ 6.21ன்றது வந்து ஆக்சுவலா ஆர்பிஐயோட த்ரெஷோல்டே பாத்தீங்கன்னா 6%ங்க. ஓகே சார். ஓகே. ஸோ அதுல இருந்து நம்ம எக்ஸீட் ஆயிருக்கோம். ஓகே சார். இது எக்ஸீட் ஆனதுனால என்னன்னா இமிடியேட்டா அந்த ரேட் கட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அடுத்த ஓகே. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 6.5 இப்போ வந்து 50. கரண்ட் ரெப்போ ரேட்டுங்க. இதை ஓகே சார். கட் ஓகே. பண்ணா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நல்லது. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் ஆல்ரெடி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதை கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும், அதை கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணணும்னா ரேட் கட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிவைவ் ஆயிட்டு கொஞ்சம் அதுக்கு ஒரு புஷ் கிடைக்குங்க. ஓகே சார். ஓகே. ஆனா இந்த இன்ஃப்ளேஷனுக்காக ஆர்பிஐ கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். அதான் என்ன அவங்க டேட்டால சொல்றாங்கன்னா பிப்ரவரி 2025க்கு போஸ்ட்போன் ஆயிருக்கும்ன்றாங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா அடுத்த சார்ட்ல பாருங்க. செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது அக்டோபர்ல டொமேட்டோ இன்ஃப்ளேஷன் மட்டுமே 161% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஓகே. ஓகே சார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஓவராலா டபுள் டிஜிட் தாங்க எல்லாமே. அதுல வெஜிடபிள் தான் ஹைங்க. அதுக்கு அடுத்தது எல்லாமே 9%, 8% இருக்கு பாருங்க. ஆயில் அண்ட் கரெக்ட். ஃபேட், ஃப்ரூட்ஸ், பல்சஸ் எல்லாமே நம்ம ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஹைல இருக்குங்க. ஒரு கரெக்ட் சில சார். எக்கனாமிஸ்ட் வியூ என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டில் அவங்க வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணா கொஞ்சம் எக்கனாமில ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும். ஏன்னா ஓகே ஃபுட் சார். இன்ஃப்ளேஷன் வந்து அதை வந்து வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறாங்க அவங்க. புரியுது சார். புரியுது. ஓகேங்களா. சோ ஆனா ஃபைனல் டிசிஷன் வந்து ஆர்பிஐ எடுக்கிறது தான் இருக்குங்க. இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இன்ஃப்ளேஷனோட பிரஷர் இருக்கு.
ஓகே சார். ஓகே, ரேட் ஓகே. கட்டு டிலே ஆகும்ன்றது தெரிஞ்சிருச்சுங்க. இந்த வருஷத்துல புரியுது. நடக்காது. மேபி நெக்ஸ்ட் இயர்ல பாசிபிலிட்டி இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோல்டோட டேட்டா கிடைச்சதுங்க. ஆக்சுவலா 2017ல இருந்து 2024 பாத்தீங்கன்னா, ஓகே சார். கோல்டு பிரைஸ் மட்டுமே 156% குடுத்திருக்குங்க. அப்ப 7 இயர்ஸ்ல. அப்ப 7 இயர்ஸ்ல டிவைட் பண்ணீங்கன்னா 20% மேலங்க. 21% கிட்ட வருதுங்க ஓ சிஏஜிஆர். ஓகே சார். ஓகே. அப்ப நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா இது? கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஆனா நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோல கோல்டும் இன்க்ளூட் பண்ணிக்கணுங்க. எது எதெல்லாம் நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க வேர் பண்ற மாரி இருக்கிறதெல்லாம் கோல்ட வாங்கிக்கலாம். ஓகே சார். இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்குள்ள திங்க் பண்றோம் பாத்தீங்களா? லாங் டைம்ல. கரெக்ட் அத சார். வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் த்ரூவே கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் வச்சுக்கலாங்க. ஓகே சார். ஆனா ஓகே. வந்து ஃபுல் போர்ஷன் நீங்க கோல்டுல வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு இது இருக்குங்க. நெறைய பீரியட்ல அது சைலன்ட்டா ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுக்காத பீரியட்லாம் கூட இருக்குங்க. கோல்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னாங்க சேஃப்டிங்க அது, அந்த அசெட். மார்க்கெட்ல வந்து ஃபியர் இருக்கும்போது, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம் அதுல. புரியுது சார். ஓகே. ஓகேங்க சார். இப்ப இதுக்கு மெயின் ரீசன் நம்ம எடுத்ததுனால இன்னொரு சார்ட் ஒண்ணு நான் ஷேர் பண்ணேன் நானு ஒரு டேட்டா. என்ன மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 7 இயர்ஸ்ல இந்த 1000 டேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, யுக்ரைன் வாருங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு அன்சர்டனிட்டி. கரெக்ட் சார். ஆமா. அதுல ஆட் அப் ஆனது இஸ்ரேல் ஹமாஸ் வார். அது ஒரு 400 டேஸ், அதாவது 1 1/2 இயர் கிட்ட போயிருக்குங்க. கரெக்ட் சார். கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்ப ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து 3, 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் முன்னாடி கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க ஓகேங்க. இன்னைக்கு வந்து இத பார்த்துட்டு கோல்டு நல்லா ரிட்டர்ன் குடுக்குதேன்னு உள்ள போனோம்னா, ஒழுங்கா குடுக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன்னா, இப்ப ட்ரம்ப் வந்து மெயினா அவரோட இதுலயே சொல்லிட்டு இருந்தாரு. வந்தாருன்னா வார் எல்லாம் நம்ம வந்து எண்ட் பண்ணி வச்சுருவேன். நம்ம முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் தானே சொல்றாரு இல்லைங்களா? கரெக்ட் சார். ஸோ ஆமா. பேச்சுவார்த்தை நடத்தி அது சுமூகமா முடிச்சுட்டாங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு ஃபியர் ஃபேக்டர் கம்மியாச்சுன்னா, கோல்டோட பிரைஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் கிடையாதுங்க. இன்னொன்னு வந்து அதுல வந்து இந்த வார் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி சுச்சுவேஷனை தவிர கவர்மெண்ட் எல்லாம் மற்ற கண்ட்ரி எல்லாம் கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஆமா அது சார். ஆமா. இன்க்ரீஸ் பண்ணா அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது அது இன்க்ரிமெண்ட் பார்க்கலாங்க. ஆனா ஜென்ரலா வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே கோல்டுல இருக்குங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிட்டர்னை நோக்கி கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க. ஓகே சார். நம்ம ஓகே. போர்ட்ஃபோலியோல ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல கோல்டு வச்சுக்கலாம். புரியுது சார். ஓகே. அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டெட் ரூட் எடுக்கலாம். டெட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த பாண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8 10% வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்ப ரேட் கட் வரது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லைங்களா? இயர்லி ஆமா சார். ஆமா. 2025 அதுல வந்து ஒரு லாங் டேர்ம் பாண்ட்ஸ், லாங் டேர்ம் டியூரேஷன் உள்ள டெட் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் வச்சோம்னா டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாங்க. ஓகே சார். ஓகே. அதை தவிர ரியல் எஸ்டேட்டுங்க, ஹவுசிங் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரிசர்ச் டேட்டா தாங்க. ஆவரேஜா டாப் 7 சிட்டிஸ்லாம் எடுத்திருக்காங்க. டெல்லி, மும்பை, கல்கட்டா, பூனே, ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு. இதுல எல்லாத்தையும் அவங்க எடுத்ததுல என்ன வந்திருக்கு, அந்த ஒரு 5 இயர்ஸ்க்கான சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா 8.47%ங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ரியல் எஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. ஆமா சார். கண்டிப்பா. ரெண்டாவது வந்து நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் ஆஸ்பெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸும் கிடையாதுங்க. கரெக்ட் சார். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும். உங்களுக்கு வந்து தேவைன்னா உங்களால அவ்வளவு ஈஸியா அந்த ரியல் எஸ்டேட்ல இருந்து லிக்விடேட் பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல ஒரு 50 லட்ச ரூபா கூட வச்சிருக்கலாம். உங்களுக்கு தேவைன்னமோ 10, 15 லட்ச ரூபா இருக்குங்க. ஆமா அதை சார். எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அப்ப நம்ம உடனே அதை மார்ட்கேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். அதுக்கு அவ்வளவு ஈஸி ப்ரொசீஜர் கிடையாது. செல் ஆஃப் பண்றதுனால பையர், செல்லர், புரோக்கர்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ரியலா நமக்கு கையில கிடைக்கிற ரியல் ரிட்டர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இருக்காதுங்க. புரியுது சார். ஓகே. அதுவும் வயசானவங்கனால, சீனியர் சிட்டிசனால இந்த ரியல் எஸ்டேட்லாம் மேனேஜ் பண்றது அதுவே ஒரு அவ்வளவு ஈஸி கிடையாது. சேலஞ்சிங்கா இருக்கும். உண்மைதான் சார். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே சார். ஓகே. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா மல்டி அசெட். இந்த மாதிரி இப்ப நம்ம கோல்டு, ரியல் எஸ்டேட்லாம் கூட மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் த்ரூல கூட நீங்க வந்து எடுக்கலாம். அதாவது பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே. ஓகே சார். ஓகே. அந்த ரூட்டை எடுத்துக்கலாம். மார்க்கெட்ல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து டைம் பண்ணி கரெக்டா நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்குன்னு ட்ரை பண்றதை விட நீங்க வந்து ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணுங்க. புரியுது சார். ஓகேங்க. ஓகேங்க சார். ஸோ இந்த காலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண நம்ம வியூவர்ஸ்க்கு. இது ஓகே. என்னன்னா, நமக்கு வந்து ரீசெண்டா ஒரு நம்ம கிட்ட பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களேங்க ஐடில ஒர்க் பண்றாங்க. ஓகே சார். அவங்க ஓகே. இந்த விக்டிமா இருந்திருக்காங்க டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார்? இது எனக்கு கொஞ்சம் ஐ ஓப்பனிங்கா இருந்தது. என்னன்னா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழைய நியூஸுங்க. ஓகே. ஓகேங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே நிறைய கால்ஸ் வந்திருக்குங்க. ஓகே சார். பட் அவங்க கால் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து இது நம்ம நான் உடனே என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்றோம். என்னன்னா, நீங்க வந்து அஸ்யூம் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும்ட்டுங்க. ஓகே ஏன்னா, சார். புரியுது. இந்த விக்டிம் இருந்தாங்க இல்லைங்களா? ஆமா இவங்கள சார். தவிர அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுங்க. ஓகே. ஓகே சார். இவங்களுக்கு தெரியாதனால இவங்க விக்டிம் ஆனாங்க இல்லைங்களா?
கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? ஸோ அதனால இதுல வந்து நம்ம கவர்மெண்ட்டே இது பண்றதா நம்மளும் இந்த இது சான்ஸ் எடுத்துட்டு நம்ம ஷேர் பண்றோம். இதுல வந்து கிளியர் டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு கிடையாதுங்க. டிஜிட்டலா அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் நோங்க. ஓகே, ஓகே சார். இத வந்து நீங்க மத்தவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி வச்சுக்காதீங்க. தெரிஞ்சும் தெரியலனாலும் உங்க சைடுல இருந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த இது வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பாங்க. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.